சார்கபாணிகிட்ட சரணாகதி பண்ணணும்னா முதல்ல சக்கரபாணி பெருமாள் திருவடியை பிடிச்சுக்கணும். என் பெருமானே சக்கரபாணி பெருமாள்கிட்ட கொஞ்சம் சொல்லுன்னு பிரார்த்திச்சோம்னா சக்கரபாணி நமக்காக பெருமாள்கிட்ட பரிந்துரை செய்வாராம். அதாவது சங்கு சக்கரம் ரெண்டும் அப்படியே பெருமாளுடைய காதோடு ஒட்டின்னு இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, சக்கரத்தாழ்வார் பெருமாள் காதுல போய் சொல்றாராம், பக்தன் வந்திருக்கான், கை விட்டுடாத, நீ ஏற்று அங்கீகாரம் பண்ணுன்னு சொல்கிறார். சுவாமி சக்கரபாணின்னா அவர் கொஞ்சம் 1000 கோடி சூரியனை போல ஒளிமிக்கவர்னு தானே சொல்றார், இவர் நமக்காக குளிர்ந்து பேசுவாரான்னு கேட்டேன். அப்போ சக்கரபாணி பட்டாச்சார் சுவாமி சாதிச்சார், அதெல்லாம் கோமளவல்லி தாயார் அனுகிரகம். தாயார் என்ன பண்ணிட்டார்னா அந்த வெப்பம் மிக்க சக்கரத்தாழ்வாரை கூட தன் கட்டாட்சத்தாலே குளிர்ந்து 1000 கோடி சூரியன் போன்றவரை 1000 கோடி சந்திரனை போல மாற்றி அவர் குளிர்ந்து பெருமாள் காதல பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பேசும்படியாக தாயார் பண்ணி வச்சிருக்கா. அப்போ தாயாருடைய அனுகிரகம் அருட்பார்வை பட்டு விட்டால் எவ்வளவு கொதிப்பான நபர் கூட கூலா மாறிடுவாராம்.